இன்னைக்கு என்னோட 26th பர்த்டே டு மீ. இந்த 26 மிஸ்டேக்ஸை மட்டும் நான் என்னோட 26வது வயசில் பண்ணாமல் இருந்தேன்னா என்னோட 27வது பிறந்த நாளில் வேற மாதிரி இருப்பேன் ஃபிசிக்கலாக அப்படின்னு நான் சொல்லலை. பட் இதே மாதிரி இருக்க மாட்டேன், கொஞ்சம் கண்டிப்பாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். அந்த 26 மிஸ்டேக்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, நைட்டு ஓவராக சாப்பிட்றது, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது, நல்லா மென்று சாப்பிடாமல் சாப்பிட்றது, பசிச்சா சாப்பிடாம போர் அடித்தா சாப்பிட்றது, சோடா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கி குடிக்கிறது, மடக்குன்னு சுகரை ஓவராக சாப்பிட்றது, கலோரிஸை ட்ராக் பண்ணாமல் தின்றது, ஜங்க் ஃபுட் கிரேவிங்ஸ்க்கு அடிமையாக வாழ்கிறது, கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்காமல் கார்ப்ஸில் ஓவராக ஃபோக்கஸ் பண்ணுறது, தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கிறது, தேவைக்கு கம்மியாக தூங்குறது, நைட் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்க வேண்டியது, மறுநாள் ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுறது, ப்ராப்பர் ஒர்க் அவுட் ரூட்டீன் இல்லாமல் இருக்கிறது, கார்டியோலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை பண்ணாமல் இருக்கிறது, கட் ஹெல்த்தை அம்போல்னு அப்படியே டீலில் விடுறது, ப்ளோட்டிங் சிக்னல்ஸை கண்டுக்காமல் அப்படியே வாழ்கிறது, ஒரே இடத்துல மல்லாக்க ரொம்ப நாளாக படுத்துட்டு இருக்க வேண்டியது, 1 மாதம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு 6 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களோட ஃபிசிக்கோட கம்பேர் பண்ணுறது, கன்சிஸ்டன்சியாக இல்லாமல் இருக்கிறது, குயிக் ரிசல்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, டெய்லி ஸ்டெப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணுறது, என் பாடியை பார்க்காம மற்றவங்க பாடியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நான் தப்பாக சொல்லலை, பேஷன்ஸாக இல்லாமல் பேஷண்ட்டாக இருக்கிறது, ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே குவிட் பண்ணிடுறது. அண்ட் முக்கியமாக இது டே 28 ஆஃப் மை ஃபேட் லாஸ் ஜர்னி. இந்த ஃபேட் லாஸ் ஜர்னியை சீரியஸாக எடுத்துக்காமல் பண்ணணும்னு பண்ணுறது. இந்த 26 மிஸ்டேக்ஸையும் நான் அவாய்ட் பண்ணிட்டா பார்ப்போம்.